ஹாய் காய்ஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து பாண்டிச்சேரி கிளம்பிட்டு எதுக்குன்னா ஸ்கூல் வந்து நல்லா லீவ் விட்டுருந்தாங்க. லைக் தீபாவளி ஹாலிடேஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அதனால அப்பா வந்துட்டு பாண்டிச்சேரி போகலாமாடா அப்படின்னு கேட்டாங்க. ஓகே டேடி, எனக்கு வந்து உங்கள் பிஸ்னஸ் விஷயமா இருக்குது, வா போகலாம், ஃபேமிலியோட போகலாம் அப்படின்னாங்க. ஓகே, டக்குன்னு கிளம்பி பூரா பிளான் பண்ணி பாண்டிச்சேரியில் இருக்க அதான் நடத்தி நான் முதல்ல வந்து பிளான் பண்ணி வச்சிட்டேன். இன்னைக்கு நாங்கள் வந்து பாண்டிச்சேரி கிளம்பிட்டு இருக்கோம். எப்பவுமே ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகும்போது போர் அடிச்சு அப்படியே வெயிலாக இருக்கட்டும். நம்ம எங்கள் ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகும்போது பாருங்க மழை பெஞ்சிட்டு இருக்குது. மழை பெஞ்சிட்டு இருக்குது. நம்ம எதுல போறோம் தெரியுங்களா? நம்மளோட சிங்கக்குட்டி ஸ்விஃப்ட்ல தான் போறோம். எஸ்பா டிரைவிங். நான் வந்துட்டு லைக் சைட்ல ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்துப்பேன், அம்மா வந்து பேக் சீட்ல உட்காந்துப்பாங்க. எப்பவுமே அம்மா பேக் சீட் தான். நீ ஃபுல் என்ஜாய் பண்ண போறேன். நான் வந்துட்டு லைக் பிளேசஸ் வந்து பிடிச்சி வச்சிருக்கேன். இந்த பிளேஸ் போனால் நல்லா இருக்கும். பீச்சுக்கு மெயினாக வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா பீச் தான் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். பீச் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். பீச்சுக்கு போயிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணலாம். உங்களுக்கு vlog வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்டினியூ பண்றேன். ஃபேமிலியோட பாண்டிச்சேரி கிளம்பிட்டோம். அண்ட் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து என்எஸ்ல ஏரியாச்சு. இங்கேருந்து நான் வீடியோ கண்டினியூ பண்ணலான்ட்டு இருந்தேன். செம்ம ஹாப்பி கைஸ். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் டிரைவ் போகிறோம். நாங்கள் வந்து கடைசியாக சென்னை தாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் நான் வந்து பாண்டிச்சேரி கிளம்புறோம். நான் வந்து லைக் அப்பா சொன்னோடனே அவர் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இந்த மாதிரி நான் வந்து இப்போ கிளம்புறேன், அதனால் ஏதாச்சும் பிளான் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள். அதனால் நான் வந்து எங்கெங்கெல்லாம் பிளான் பண்ணி வைக்கும்போது பாண்டிச்சேரி பீச் வந்து லைக் போயிடும். நான் சென்னை போகணுன்னு நினச்சேன், பட் அங்கே வந்து போக முடியல. பட் இன்னைக்கு நம்ம வந்து பாண்டிச்சேரி போய் அங்கே வந்து பீச் போக போகிறோம். நிறைய ஹோட்டல்ஸ் வந்து போய் ட்ரை பண்ண போகிறோம். அண்ட் அப்படியே அப்பா அவர் பிஸ்னஸ் வேலையை பார்ப்பாரு, நானும் அம்மா வேறு எதாவது வேலையை பார்த்துட்டு இருப்போம். 300 கிலோமீட்டர்ஸ். எஸ், நம்ம எதில் போயிட்டுருக்கோம் தெரியுங்களா? நம்மளுடைய சிங்கக்குட்டி ஸ்விஃப்ட் பாருங்க, ஸ்விஃப்டில் தான் போய்கிட்டு இருக்கோம். யா உங்களுக்கு சரவண பவன் காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க? பையன் வந்து இந்த மாதிரி சரவண பவன் போவான், ஒரு ஃபுட் ரிவ்யூ போடும் அப்படின்னு தான் நினச்சிங்க. அதில் கேஸ் நான் வந்துட்டு எங்கே வந்திருக்கேனுங்கிறத பாருங்க. எப்படி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்? தென்னை மரம், கரும்பு, இந்த மாதிரி இடத்துக்கு வந்திருக்கு. எதுக்கு? சாப்பிட்றக்காக தான். எங்கள் அம்மா வந்து அரிசி பருப்பு செஞ்சிருந்தாங்க காலையிலேயே. நான் வந்து உனக்கு அரிசி பருப்பு செஞ்சு தரேன்டா அப்படின்னாங்க. அரிசி பருப்பு எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். எவ்வளோதான் எங்கள் அம்மா இட்லி, தோசை, பூரியெல்லாம் சுட்டாலும் அரிசி பருப்பு மட்டும் அருமையாக இருக்கும். அது ஒரு நாள் போடுறேங்க, அது ரிவ்யூவாக போடுறேன். நான் ஒரு சில பேர் மீட் பண்ணோம்னா உங்களுக்கு கொடுக்குறேன். அவ்வளோ நல்லா இருக்கும். அதனால அரிசி பருப்பு சாப்பிட்றக்கா இந்த மாதிரி லொக்கேஷன் வந்திருக்கோம். உங்களை நான் வந்து ப்ராங்க் பண்ணிட்டேன். அந்த இடத்தோட அழகை மட்டும் நீங்கள் பார்த்து ரசிக்கணும் கைஸ். பரவாயில்லையே, நீங்கள் நல்லா செஞ்சுருக்கிறீங்கம்மா. குட் ஒன். ஓ மை காட், சூடாக இருக்குங்க. சீக்கிரம் இந்த மாதிரி ஹைவேஸில் நின்றுட்டு அப்படியே அருமையாக இந்த மாதிரி அரிசி பருப்பு சாப்பிட்ற சுகமெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி லைக் தென்னை மரமாக கரும்பு இதெல்லாம் இருக்கும்போது அந்த ஃபீல் எப்படி இருக்கு பாருங்க. அப்படி சில்லுன்னு காற்று வருது, ஜாலியாக சாப்பிட்லாம். இந்த தென்னந்தோப்பு, கரும்பு தோட்டம், இந்த ரெண்டுத்துக்குமே நடுவில் நின்று இந்த கொங்கு நாட்டு அரிசியும் பருப்பு ஃபேவரட் ஃபுட்டை சாப்பிட்டா டாடா. நல்லா அந்த அரிசி வந்து பொழுன்னு இருக்குது கைஸ். கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கனாலே தெரியும். அப்படியே அந்த சூடாக இருக்குது இப்போ வரைக்கும். அப்புறம் அம்மா வந்து கொஞ்சம் மஞ்சள் போட்டிருக்காங்க. அது போக வெங்காயமும் கொஞ்சம் தேங்காய் தெரியுதுங்க பாருங்கள், தேங்காய். அப்புறம் தக்காளி போட்டிருக்காங்க. இது கூட நெய் ஊற்றி சாப்பிட்டா இன்னமும் நல்லாயிருக்கும். பட் இல்லை, இப்போ நெய் இல்லை, எடுத்துகிட்டு வர முடியாது, கொட்டிருச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான். கெஸ்ட் போனாலும் செஞ்சுருந்தாங்க, உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. பட் இப்போ பரவாயில்ல. இதே மாதிரி நீங்கள் ஏற்கனவே உங்கள் வீட்டில் சாப்பிட்ருந்தீங்கனாலும் இல்லை அரிசி பருப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
வந்து அப்படி போயிட்டே நாங்கள் வந்து டோல்கேட் முடிச்சுட்டு போயிட்டே இருந்தோம். ஒரு லாரி மேலே ட்ரெயின் இருந்துச்சு. கேட்குறக்கு பைத்தியக்காரத்தனமாக இருக்கலாம். காமிக்கிட்டுமா? இங்கே பாருங்க, அப்படியே ட்ரெயின் பொட்டி லாரி மேலே. நான் சொல்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் இங்கே பாருங்க, இதான் லாரி கேஸ். இங்கே பாருங்க ட்ரெயின் பொட்டி எப்படி இவ்வளோ பெருசு. என்னாலும் டியூப் அப்படியே சரத்தனா இருந்திருந்தாங்கன்னா லாரியும் ரிவ்யூ பண்ணியிருப்பார், ட்ரெயினும் ரிவ்யூ பண்ணியிருப்பார். டாடா ஒரே கல்ல 2 மாங்க கிடச்சிருக்கோம். இல்லை நம்ம கூட இல்லாமல் போயிட்டாங்க. விடுங்க, அடுத்த தடவை வரும்போது கூட்டிகிட்டு வந்தான். I feel nauseous, believe me. Never had a lot of shit come easy. Had to work hard, struggle just to be me. Had to rise up just so they could see me. Did what I had to do just to feed me. And what was left over I put towards my dreaming. But the only thing in life that has meaning are the things you gotta work for, believe me. Take into your hands a plan, your own hands can land your own brand. And damn, I feel like no one takes accountability. They want the credibility, convincingly unwilling to put in the hours it takes to get some power. Don't be f***ing sour, take a cold shower. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து டீ குடிக்க வந்துருக்கோம். டீ கும்பகோணம் ஃபில்டர் காஃபி அந்த இடத்துல பாருங்க. ஐம் கோயிங் டு ட்ரிங்க் பால். பட் பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல. அப்பா டீ குடிக்காம அந்த பஜ்ஜி மட்டும் பாருங்க, ரொம்ப சூடான ஒரு பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, தேங்காய் சட்னி கொடுத்துருக்காங்க. ஏன் தெரியுது We bought some snacks. சாப்பிட்றதுக்காக ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கோம்.
நம்ம பார்த்தீங்கன்னா வந்து பூஸ்டும் குடிச்சாச்சு, பஜ்ஜியும் சாப்பிட்டாச்சு. ரெண்டுமே வேற லெவலுங்க. அது வந்து கள்ளக்குறிச்சியில் இருக்க கும்பகோணம் ஃபில்டர் காஃபி. அண்ட் மறக்காம அந்த சைடு வந்தீங்கன்னா வந்து கிவிட்டு ட்ரைங்க, சூப்பராக இருந்துச்சுங்க. அதுவும் மெயினாக பூஸ்ட்லாம் சூப்பராக போட்டுருந்தாங்க. அது வாங்கி தந்துருக்காரு. என்னெல்லாம் வாங்கி தந்துருக்காருங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு கம்மர்கட்டுங்க ப்ளீஸ். கம்மர்கட்டு ஆக்சுவலி வாங்கும் போதே தெரியும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாக்ஸில், பேக்கில் கம்மர்கட்டு. அடுத்தது வந்து கோகோனட் மிட்டாய், தேங்காய் மிட்டாய் இப்படி இருக்குது, தேங்காய் மிட்டாய். அடுத்தது வந்து எள்ளுருண்டை தானேங்க தெரியுது. எள்ளுருண்டை. இங்கே வந்து பிளாக் சீசேம் பால்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. லைக் திஸ் அதுக்குமே தெரியும், இது சின்ன குழந்தைங்க கேட்டாலும் தெரியும். கடலைப்பருப்பி பீனட் பட்டர் சூப்பராக இருக்குங்க இது. அடுத்தது வந்து பீனட் பால்ஸ், கடலைப்பருப்பி உருண்டை சூப்பராக இருக்குங்க பார்க்க ஒன்றும். அடுத்தது அவ்வளோதான். கடைசி ஒரு பர்ஃபி இருக்குது, சீசேம் பர்ஃபி. இது ஒரு டைப் ஆஃப் பர்ஃபி தான். இந்த பேர் என்னன்னு தெரியல, தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பின் பண்ணுறேன். எள்ளு பருப்பிங்களா? எள்ளு பருப்பி கேஸ். இது வந்து சூப்பராக இருக்கலாம். இது லைக் ஆக்சுவலி முதல்ல சாப்பிட்ருக்கேன்னு நினைக்கிறோம். எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து அப்படியே அந்த விழுப்புரத்துலேருந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நான் ஸ்டாப் மழை தம்பி நிற்கவே இல்லை, கட்டி எடுத்துகிட்டு இருக்கிறேன். அப்போ எங்கள் பாருங்க ஒரே நிமிஷம், ஏன்னா கேமராவில் பெருசாக கேப்சர் பண்ணுவோம். இப்போ கேப்சர் ஆகுது. பரவாயில்ல இங்கே வருங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு காங்க. இங்கே பாருங்களேன், பட்ட சிரிக்குது மழை. அங்கே ஒருத்தன் தான் பார்த்தீங்கன்னு இங்கே பாருங்க, ஸ்ட்ரைட்டாக போய் இண்டிகேட்டர் போட்டு அவ்வளோ ஒரு இடத்துல நல்லா காது. நம்ம பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி ரீச் ஆகி ஹோட்டலுக்கு வந்தாச்சு. அவ்வளோதாங்க எனக்கான வீடியோ. பயங்கர டயர்டுங்க. அப்படியே அம்மா அப்பா கூட போய் டைம் போனேன்னு தெரியல. ஜாலியாக பாட்டு கேட்டு அப்படியே என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு வந்து பார்த்தா பாண்டிச்சேரிக்கு வந்துட்டோம். அப்புறம் அப்படியே பார்த்து அப்படியே ரூம் கூகுள் மேப்ஸில் போட்டு ஃபைனலாக ஹோட்டலுக்கு வந்தாச்சு. இந்த ஹோட்டலோட ரூம் டூர் வீடியோ உங்களுக்கு தனி வீடியோ வர, அதாவது நாளைக்கு உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். மறக்காம அந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்க. அந்த வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கப்போ அந்த வீடியோ மறக்காம பாருங்க. ஸோ நாளைக்கு உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்ட் தென் இட்ஸ் மீ ரித்திக் சைனிங் ஆஃப். லவ் யூ ஆல். ஸ்டே டியூன்.